இந்தியன் எக்கானமில நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாருங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி மணி ஷுட் பி ஹெல்த்தி. அப்படின்னா மணி ஷுட் சர்வ் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னா, பணத்தினுடைய மதிப்பு வந்து குறையிறது, பொருளோட விலை ஏறுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா மணி வேல்யூ டவுன் ஆகுறது, குட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, பொருளோட விலை வந்து ஏறுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொமேட்டோ இருக்கு இல்லைங்களா, தக்காளி வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் பயங்கர மழை, செகண்ட் சீசனில் மழை பெய்யும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லி. நவம்பர் 5ஆம் தேதி தீபாவளி மோடம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பீரியடில் தக்காளி பாருங்க இன்னைக்கு வந்து கிலோ 20 ரூபாய்க்கு வைக்கிது. ஆனால் அந்த மழை சீசனில் தக்காளி என்ன பண்ணுவோம், டிமாண்ட் அதிகமாகிடும், கிடைக்காது, மார்க்கெட்டுக்கு வராதுன்னு. அப்போ அது ரேட் வந்து லாஸ்ட் இயரில் எவ்வளோ போச்சுன்னா 100 ரூபாய் வரைக்கும் போச்சு. 20 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கிலோ தக்காளியை 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். எவ்வளோ பர்சன்ட் மணி வேல்யூ மைனஸ் ஆயிருக்கு? 400%. 20 ரூபாய் எங்க 80 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். ஆக்சுவலாக பணவீக்கம் சொல்லுவாங்க. அதாவது பணம் வந்து ஒரு லைட்டாக இன்ஃப்ளேஷன் வந்தால் பரவாயில்ல, ஹெவியாக இன்ஃப்ளேஷன் வந்தால் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மணி வேல்யூ ஃபால்ஸ், ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் ரைஸ். இதுக்கு பேர் வந்து இன்ஃப்ளேஷன். சரியா? அதில் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய ஒரு எய்ம். ஆக்சுவலாக இந்தியாவில் நம்ம பிளானிங் எல்லாம் பண்ணி எக்கானமி எல்லாம் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பாலிசி மேக்கர்ஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60-65 ரூபாய்க்கு விற்றா நிறைய பேர் வாங்கி சாப்பிட முடியும். 100 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா இப்போ பணம் வச்சிருக்க மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியும். சரியா? அதனால கவர்மெண்ட்டுடைய வேலை என்ன அப்படின்னா பல விஷயங்களை மானிட்டர் பண்ணாங்க. அதில் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்படி இருந்தது அப்படின்னாக்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி எக்கானமிக் க்ரோத் வந்து வரும். ஆக்சுவலாக எக்கானமிக் க்ரோத் வந்து என்ன ஆகும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஸோ இந்த இன்ஃப்ளேஷனில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷனில் குறிப்பாக இந்த இன்ஃப்ளேஷனில் யார் சஃபர் ஆவாங்க அப்படின்னா இந்த புவர் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ், அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ப்ராப்ளம். அவங்களுக்கு 20 ரூபாய் தக்காளி விற்றது 100 ரூபான்னா 5 மடங்கு பணம் அவங்க எங்கே போவாங்க? ஸோ ரொம்ப சிரமம் அவங்களுக்கு. எப்பயுமே பணம் வச்சிருக்கிறவங்க ஒரு 5-10% டாப்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? அவங்க வந்து மனிட் பீப்புள். ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து நம்ம இந்தியாவில் மிடில் கிளாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலோ பவர் லைன் ரொம்ப குறைஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி விலை அதிகமாக ஆயிடுச்சு போயிட்டே இருந்ததுன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு, எக்கானமியில் அதர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ண. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷனுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த மணியுடைய பர்ச்சேசிங் பவரை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. 20 ரூபாய் வாங்குற இடத்துல 100 ரூபாய் கொடுத்து வாங்கினா 400% மைனஸ்ல இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் பாருங்க, குரோத்தர் அப்படின்ற ஒரு எக்கானமிஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? கன்சிஸ்டன்ட் பிரைஸ் ரைஸ் இன் த ஜென்ரல் பிரைஸ் லெவல். பொதுவாக வந்து விலைவாசி ஏறுறதுல எல்லா பொருட்களுக்குமே வந்து அது விலைவாசி அதிகமாக ஏறுச்சுன்னா பாருங்க கன்சிஸ்டண்டா பிரைஸ் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ கோல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் கோல்டு வந்து எசென்ஷியல் கமாடிட்டி இல்லை, லக்ஸுரி கமோடிட்டி. அது வாங்கி ஆகணுன்றது கிடையாது இல்லையா. ஆனால் தக்காளி, அரிசி, பருப்பு, ரைஸு, வீட்டு இதெல்லாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது. அதில் விலை ஏறுச்சுன்னா ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ குரோத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ், சீரான வந்து இப்போ பொருளோட விலை வந்து ஏறுது, சீராக ஏறுது அப்படின்னு சொல்கிறாரு. கோல்பன் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டூ மச் ஆஃப் மணி சேசஸ் டூ ஃபியூ குட்ஸ் அப்படிங்கிறாரு. நிறைய பணம் குறைவான பொருளை துரத்துதுங்கிறாரு. ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் எப்போ காசு ஆகும் அப்படின்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது இன்ஃப்ளேஷன் காசு ஆகும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்போது, சரிங்களா, பணப்புழக்கம் அதிகமாக கையில் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ இன்ஃப்ளேஷன் காசு ஆகும். அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம், டைட் மணி சப்ளை. மானிட்டரி பாலிசி படித்தோம் இல்லையா, கவர்மெண்ட் வந்து மணி சப்ளையை டைட் பண்ணும். என்ன பண்ணோம், அந்த ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடும். எல்லா ரேட்டுமே பேங்க் ரேட், ரிப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அதை வந்து ஒரு 0.5%, 1% ரேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினேஷன் 2 பேர் சொல்லியிருக்காங்க. குரோத்தர் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ரைஸ் ரைஸ் இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் சொல்லியிருக்கிறாரு. கோல்பன் என்ன சொல்றாரு, டூ மச் ஆஃப் மணி சேசஸ் டூ ஃபியூ குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்கிறாங்க. பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள். கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், தவழும் பணவீக்கம்னு இருக்கு பேர் தமிழ்ல. தவழும், குழந்தை என்ன பண்ணும், பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, படுத்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா. என்ன நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் குப்புற கவருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணும், குழந்தை தவி அப்படி ஒரு நாள் பார்த்தா குப்புற கவர்ந்துடும். அப்புறம் கொஞ்சம் ஏந்திரிச்சு உட்காரும் அப்படிதானே.
அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து அந்த பாம்பு வந்து ஏற்றி நிற்கும். குட்டி குழந்தை என்ன பண்ணும், எந்திரிச்சு நிற்கும். அந்த மாதிரி கிராஜுவலா வர்றத கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. கிரீப்பர்ஸ்னா படரும் கொடிகள் சொல்லுவாங்க. கிரீப்பிங் அப்படின்னா தவழும் பணவீக்கம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோ மூவிங், மைல்டு, நாட் டேஞ்சரஸ். ஓகேங்களா? பணவீக்கம். இப்போ ஹெல்த் வந்து லைட்டா டேமேஜ்னா பரவாயில்ல, ஃபுல்லா டேமேஜ்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ லைட்டா வந்து இன்ஃப்ளேஷன் இருந்தால் பரவாயில்லை. ஸ்லோவான இன்ஃப்ளேஷன், மைல்டான இன்ஃப்ளேஷன், இட் இஸ் நாட் டேஞ்சரஸ் டு த எக்கானமி. இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு என்ன பேரு? மைல்டு இன்ஃப்ளேஷன் அல்லது மாடரேட் இன்ஃப்ளேஷன். எல்லா வேர்ட்ஸும் ஒன்னா தான் மீன் பண்ணுது. மைல்டுங்கிற வேர்டு மீன் பண்ணுது. சரியா? ரெண்டாவது என்னதுன்னா வாக்கிங் இன்ஃப்ளேஷன். வாக்கிங்னா நடக்கிறது, குழந்தை ஏச்சு நடக்குது, அந்த மாதிரி நடக்கிற இன்ஃப்ளேஷன் வாக்கிங் இன்ஃப்ளேஷன். அப்படின்னா என்ன? 3 to 9% சிங்கிள் டிஜிட்ல வர்றது. 3%லேருந்து 9% வரைக்கும் சிங்கிள் டிஜிட் லெவலில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன். இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க? ட்ராலிங் இன்ஃப்ளேஷன் யூஸ் பண்ணுறாங்க. கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ரெண்டாவது வாக்கிங் 3 to 9% சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறது, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ரன்னிங் இன்ஃப்ளேஷன் ஒன்று சொல்கிறாங்க, ஓடும் பணவீக்கம். அது எவ்வளோ சொல்கிறாங்க? ஆக்சுவலாக ஹார்ஸ் மாதிரி ஓடுதான், 10% to 20%. குதிரை வேகமாக ஓடும் இல்லையா? குதிரை ரொம்ப வேகமாக ஓடும், அந்த மாதிரி வேகமாக ஓடுது. 10% to 20% ஓடுனா அதுக்கு வந்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். குதிரை மாதிரி ஓடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், தாவும் பணவீக்கம், பயங்கரமா ஜம்ப் பண்ணதான். பாருங்க எவ்வளவு சொல்றாங்க, 2 to 3 டிஜிட்ஸ், 20% to 100%. ரொம்ப 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 டேஞ்சரஸ் அது எக்கானமிக்கு. பாருங்க இதுக்கு பேர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். அன்மேனேஜபிளி ஹை இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. இப்போ 100 ரூபாய் earn பண்ற இடத்துல 5 ரூபாய் லாஸ்னா பரவாயில்ல, 30 ரூபாய் லாஸ்னா யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ பாருங்க சிம்பிள் கான்செப்ட், வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷன் 2 பேர் சொல்லியிருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அது இன்னொன்று ஃபங்க்ஷன் பேஸ்டாக வகைப்படுத்துறாங்க. ஃபங்க்ஷன் பேஸ்டா இன்ஃப்ளேஷன் என்ன வேலையை பண்ணுது? 2 ஃபங்க்ஷன் சொல்றாங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். எக்கானமி படிச்சிருக்கீங்களா? டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ மக்கள் இந்த பக்கம் ஒரு 100 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, எப்போ எதை வாங்குவாங்க, அப்போ அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகும். இப்போ ஒரு 100 ஐட்டம் தேவை, மார்க்கெட்டில் வந்து ஒரு 80 ஐட்டம் தான் இருக்குது, அப்போ 20 ஐட்டம் இல்லை, டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்னாவே ஜென்ரலாக அப்படி தான் பேசிக்குவாங்க. பாருங்க திடீர்னு ரேட் ஏறுது, பூ ரேட் பார்த்துருக்கீங்களா இல்லையா? திடீர்னு போய் கேட்டால் 30 ரூபான்றான், ஒருனா போனால் 50 ரூபான்றான், ஒருத்தன் 100ன்னா, பிள்ளையார் பண்டிகை அன்னைக்கு போய் கேட்டால் 150 ரூபா சொல்கிறான். இது எப்படி ஏறுது? மார்க்கெட்டில் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறுது. அதாவது அதுக்கு அடுத்தனா போனால் 50 ரூபா தான் பூ. அந்த பிள்ளையார் பண்டிகை அன்னைக்கு காலையில் பீக் டிமாண்ட், ஒருத்தன் உடம்பு பிள்ளையார் வைக்கிறாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் சீசனில் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அதுவே பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். சரியா? ஸோ டிமாண்ட் சைடில் அதிகமான டிமாண்ட் வந்தா, ஓகேங்களா, டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஆனால் சப்ளை கம்மியாக இருக்குது, அப்படி இன்ஃப்ளேஷன் காஸ் பண்ணும். அதுக்கு டிமாண்ட் சைடு இன்ஃப்ளேஷன் பேர். இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பாருங்க, செட்டில்மெண்ட் வருது இல்லைங்களா? ஒசூரில் வந்து பெரிய பெரிய கம்பெனி 10 கம்பெனி இருக்குது. இப்போ டைட்டனில் செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. செட்டில்மெண்ட்னா என்ன? வேஜ் செட்டில்மெண்ட். ஒரு 20% சேலரி ஜம்ப் பண்ணுவாங்க. இப்போ 1 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அப்போ 20,000 எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா? அந்த 20,000 ரூபாய்க்கு அந்த செட்டில்மெண்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டன்லாம் பேசி விட்டுருவாங்க எல்லாம். அந்த 20,000 எக்ஸ்ட்ரா பேசுறாங்கல்ல, அதுக்கு என்னென்ன வாங்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதை என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கடன் வாங்க வச்சிருவாங்க. மக்களுக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கும் தேவை, லோன் ஏதாவது வாங்கிடுவாங்கன்னு சொல்றேன். 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, இஎம்ஐ எவ்வளோ போடலாம்? ஒரு 15,000 இஎம்ஐ போடலாம். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பர்சனல் லோன் ஒரு 6 லட்சம் ரூபாய் ஏதாவது ஒரு பேங்க்ல ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. பேங்க்காரனுக்கு பல்காக வருது கொடுப்பான். அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா. சரியா? வேஜ் செட்டில்மெண்ட் வருது, பணப்புழக்கம் கையில் அதிகமாகுது, மக்கள் கிட்ட பணம் அதிகமாக அரியர்ஸ் எல்லாம் போட்டு தராங்க. அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொல்றேன் இல்லைங்களா, 8th பே கமிஷன் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போட்டுருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போட்டுருவாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 2 லட்சம் சேலரி வாங்குறாங்கன்னா 40% இன்க்ரீஸ் பண்ணுறதா மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. அப்போ 2,80,000 சம்பளம் வாங்குவாங்க அவங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ் 1 லேக் வாங்குறாங்கன்னா அவங்க 1.4 வாங்குவாங்க. பேருக்கு வந்து 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது, 40% சேலரி ஏற்றுறாங்க. ஆனால் அதில் டேக்ஸ் வந்து 12,000 ரூபாய் கிட்ட பிடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? லோன் கேன் வாங்குறது, விலைவாசி ஏறுறது அப்படின்னு சரியாக போயிடும். ஆக்சுவலாக பேஸ் ரேட் ஒன்னே தான், கோல்டு ரேட் 2,000 ரூபாய் ஏதோ ஒரு ஸ்டார்டிங்கில் அதே தான்,
வருஷம் இவ்வளோ ஏறுதுன்னு ஏற்றி அதை பில்டப் பண்ணி கொண்டு வந்து அந்த தங்கத்தை இங்கே வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவல் ரேட்டு ஒரு 3000 ரூபாய் தான் அது கிராமுக்கு. சரியா? அதாவது பண வீக்கம் எவ்வளோ ஆகுது, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆகுதோ அது வந்து டிவேட் ஆகி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சொல்றாங்க ஆக்சுவலாக. டிமாண்ட் சைடு எப்போ டிமாண்ட் அதிகமாகும், அந்தந்த சீசன்ல அந்தந்த தேவைக்கு டிமாண்ட் அதிகமாகும். பாருங்க, குளிர்காலம் வரும்பொழுது எதுக்கு டிமாண்ட் இருக்கும்? ஸ்வெட்டர் இருக்கும், பிளாங்கெட்ஸ் இருக்கும், அந்த என்னது உள்ளன் கிளாத்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். மழை சீசன்ல என்ன இருக்கும், வெயில் சீசன்ல என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்கும்? கூல்ட்ரிங்க்ஸ் கடை, ஜூஸ் கடை, ஜிகர் தண்டா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஓடும், அப்படி இல்லையா? அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இப்போ காஸ்ட் அதிகமாகுது. ஓகே, உற்பத்தி பண்றாங்க இல்லைங்களா? பாருங்க, பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, பில்டிங் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் வந்து கொரோனாவுக்கு அடுத்த வருஷம் 30% ஏற்றிட்டாங்களாம். பிளம்பிங் பண்றாங்கல்ல வீட்டுக்கு, எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் உள்ள பைப் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மெட்டீரியல்ஸுடைய காஸ்ட் வந்து இப்போ ஒரு 10 பைப், இப்போ 6 இன்ச் பைப் 10 பைப் வாங்கி வீட்டுக்கு போடணும். அதோட ரேட் எவ்வளோ ஏற்றிட்டாங்கன்றாங்க? 40% ஏற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க. 40% ஏற்றினா ரொம்ப கஷ்டம். ஒரு 5% 10% ஏறினாவே மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ அது ஏறிடுதுன்னு சொல்றாங்க. காஸ்ட் அதிகமாயிடுச்சு இல்லையா? அப்போ அது யார்கிட்ட லோட் பண்ண முடியும்? அந்த பைப்பு அந்த வீட்டுக்காரனுக்கு போய், யார் அங்கே கன்சியூமர் ஆக்சுவலாக? அந்த ஓனர், அவங்க கிட்ட தான் வாங்கணும். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்க காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். காஸ்ட் அதிகமாகிட்டு அது வந்து புஷ் பண்ணி அதுவும் பணவீக்கம் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இது இன்னொரு கேட்டகரியில் சொல்றாங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. ஸோ வாட் ஆர் த மெஷர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்? பாருங்க, இதுல இருக்கிறதெல்லாம் சொல்றேன், படிச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, படிக்கிறது தெளிவாக வரதுக்கு. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன் கேளுங்க, கசகசன்னு இருக்கு, நோட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்குது. என்னென்னு சொல்றேன். அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் சொல்லிட்டோம், அது எப்படி அளக்கிறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஜிடிபி இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜிடிபி இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த கோல்டு ரேட் இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் போட்டிருந்தாங்க. கோல்டு ரேட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னாக்க 5800 ரூபாய் இருந்தலாம் ஜனவரியில, போன மாசம். ஜனவரி 2025ல கோல்டு ரேட் வந்து பெர் கிராம் எவ்வளவு இருந்ததா? 5800 ரூபாய் இருந்ததாம். நேத்து எவ்வளவு ரேட் வந்தது சொன்னோம்? 10,000 டச் பண்ணிடுச்சு. எவ்வளவு மாசத்துல? 6 மாசத்துல. சரிங்களா? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 4200 ரூபாய். பர்சன்டேஜ்ல சொன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? 42% இல்லையா? ஆக்சுவலா 5800 ரூபாய்க்கு வித்த கிராம் அந்த 6 மாசத்துல 4800 ரூபாய் ஏறி வந்து நிக்குது இல்லையா? ஏறி வந்து நிக்குது. அது இன்ஃப்ளேட் ஆயிருக்கு, ஆக்சுவலா டிவியேட் ஆயிருக்கு. ஆக்சுவல் காஸ்ட் வந்து 5800 தான். ஏன் கோல்டு ரேட் அதிகமானது? பல காரணங்கள். பொருள் விலை ஏறுது, மார்க்கெட்ல இஷ்யூ இருக்குது, இன்டர்நேஷனல் அது இது நிறைய எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த 4800 ரூபாய் 6 மாசத்துல ஏறி வந்து நிக்குது இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆக்சுவல் சீன் கிடையாது. ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ? 5800 தான். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து டிஃப்ளேட்டர் அப்படின்னு பேர். ஆக்சுவலா இருக்கிறது ஆக்சுவலா சொல்லாம ஏற்றி காட்டுறது, அதுக்கு பேர் டிஃப்ளேட்டர்னு சொல்லுவாங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டர், இன்ஃப்ளேட்டர் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேட்டர்னா என்ன? ஊதி விடுறதுன்னு அர்த்தம். ஆக்சுவல் காஸ்டா 5800 ரூபாய் தான் ஒரிஜினல் காஸ்ட். இவ்வளோ ஏற்றி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. பாருங்க, கோல்டு ரேட் ஏறுது, இங்க சேலரி இன்க்ரீஸ் பண்றாங்க, மார்க்கெட்ல வந்து பொருள் விலையை ஏற்றுறாங்க. பாருங்க, டீ காசு வந்து 12 ரூபாய் வச்சுருந்தாங்க, நேற்று பார்த்தா 15 ரூபாய் போட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் ஒரு காசு ஏத்துறாங்க, ஆனா உண்மையான ரேட்டு ஒன்று இருக்கு. அவ்வளவுதான். இவங்க ஏத்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஏறி வந்து நிக்குது. ஆக்சுவலா இந்த டிவேட் ஆகுதுல பண்ணி வந்து, அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். அந்த இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல, ஹெவியா இருந்தா ப்ராப்ளம். அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, ஜிடிபி இன்ஃப்ளேட்டர்னு பேர். இப்போ இது வந்து ஜிடிபிலையும் ரெஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? இப்போ 12 ரூபாய் டீ ரேட் போட்டு எடுத்தா என்ன கணக்கு வருது? 15 ரூபாய் டீ ரேட் போட்டிங்கன்னா இன்னும் 3 ரூபாய் ஏறுது. 12 ரூபாய்க்கு இப்போ 3 ரூபாய் எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. அப்போ ஜிடிபி வந்து 25% எக்ஸ்ட்ரா காட்டும். அது வந்து ஜிடிபி இன்ஃப்ளேட்டர்னு பேர். ஆக்சுவலாக காட்டுறதை விட இன்ஃப்ளேட் பண்ணி, ஊதி காட்டுறது, டிவேட் பண்ணி காட்டுறதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ், அதாவது நீங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, அது வாழ்றதுக்கு. இப்போ ஒசூரில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு புதுசான நியூலி மேரிட் கப்பல் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்ததுன்னா வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒரு 25,000 30,000 ரூபாய். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. மல்டிபிள் கமிட்மெண்ட்ஸ், மிடில் ஏஜ் அதெல்லாம் விடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பையன் வேலைக்கு டாடா நேஷனில் வந்திருக்கான், சின்ன பையன். இப்போ மேரேஜ் பண்ணிட்டு போகிறான் உள்ள. அவனுக்கு சேலரி எவ்வளோ இருந்தால் பரவாயில்ல, ஒரு 30,000 to 40,000 இருந்தால் பரவாயில்லை. இந்த ஒசூர் கஷ்டம் தான், இருந்தாலும் சொல்கிறேன்.
பெங்களூரில் எவ்வளோ சேலரி இருக்கணும்? ஒரு 70,000 இல்லைன்னா அங்கே மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் லிவிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ பெங்களூரில் இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே தான் ஒசூரில் தான் வீடு எடுத்திருக்காங்க. அதான் நம்ம தமிழியன்ஸ் ஃபுல்லாகவே பெங்களூரில் ஜாப் கிடைச்சி வந்திருக்காங்க எல்லாருமே. எல்லாரும் அங்கே பெங்களூருக்கு வந்தவங்க எல்லாருமே ஒசூரில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. டெய்லி காலையில் கம்யூட்டர்ஸ் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் போகுதுங்க ஒசூர்லேருந்து. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ரேட் டபுள் ரேட் ஆக்சுவலாக எல்லாமே. டபுள் பெட் ஹவுஸ் 25,000 ரூபாங்க, இங்கே 10,000 ரூபாய்க்கு சூப்பராக கிடைக்கும். மாதத்துக்கு 15,000 ரூபாய். அது மட்டும் இல்லை, எல்லாமே டபுள் ரேட் அங்கே. இங்கே டிஃபன் 50 ரூபா, அங்கே 150 ரூபா. அதனால காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது பெங்களூரில் இல்லையா? அதனால என்ன பண்ணுறாங்க, இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் லிவிங். அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. இந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி உற்பத்தி பண்ணுறாங்க இல்லைங்களா? எல்லா துறைகளில் இருக்கிறவங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ நெல் உற்பத்தி பண்ணா, கோதுமை உற்பத்தி பண்ணா, எண்ணெய் உற்பத்தி பண்ணுறான், அந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஒரு இண்டெக்ஸ் விற்கிறாங்க. எவ்வளோ ஏறுது, எவ்வளோ குறையுது, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஏறுதா இறங்குதா அப்படின்னு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து இந்தியாவில் கணக்கு போடுறதுக்கு 2 இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு 2 வச்சுருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அது படித்தா புரியுதா பாருங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹோல்சேல் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பல்காக எடுத்துகிட்டு போகிறதுன்னு அர்த்தம், பல்காக வியாபாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ 200 மூட்டை ரைஸ் வந்து ஒரு லோடு எடுக்கிறாங்க, அதுக்கு பேர் ஹோல்சேல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தேவையானவங்க போய் ஒவ்வொரு மூட்டை வாங்கிட்டு வராங்க இல்லையா? ஒரு 10 கிலோ ரைஸ் வாங்கிட்டு வராங்க, அது வந்து ரீட்டைல்னு சொல்லுவாங்க. ரீட்டைல்னா சில்லறை வியாபாரம், ஹோல்சேல்னா மொத்த வியாபாரம்னு பேர். அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர்ஸ் வாங்குறாங்க இல்லையா ரீட்டைல் லெவலில், அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் பாருங்கள் 435 பொருளை ஃபாலோ பண்ணுறாங்களாம் எக்கானமியில். 435 ஐட்டம்ஸுடைய ரேட், இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன ரேட், அந்த இண்டெக்ஸில் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கு இல்லையா, சாஃப்ட்வேர்ல வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த இன்ஃப்ளேஷனை டிசைட் பண்ண யூஸ் பண்ணுறாங்களா அதிகமாக. ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வீக்லி பேசிஸில் கொடுக்குற டேட்டா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். வாரம் டேட்டா கிடைக்கணும். அந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வாரம் கிடைக்காதான். ஸோ வாரம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு இந்த டேட்டா வந்து கிடைக்கிறதுனால ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இண்டியா கேரக்டர். இந்தியா ஃபுல்லாக இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் எல்லா ஊர்லேயும் என்ன இருக்குன்னு அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. அதனால அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது இமீடியட்டாக கிடைக்குது, வீக்லி டேட்டா கிடைக்குது, இன்னும் ஆல் இண்டியா லெவலில் டீல் பண்ணுறாங்க. அந்த 2 ரீசன்னால அது யூஸ் பண்ணுறாங்களாம். பாருங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 676 ஐட்டம்ஸ் அதில் கவர் பண்ணுறாங்களாம். 676 ஐட்டம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அதில். இது லவங்கம், பூண்டு, இஞ்சி சம்திங் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் கவர்ஸ் மோர் குட்ஸ், நிறைய பொருள்கள், பொதுமக்கள் யூஸ் பண்ணுற நிறைய பொருள்கள் அதில் இன்வால்வ் ஆகுது. 676 ஐட்டம்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். இன்னொன்று லேக் ஆஃப் டைம் வந்து ஜஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு டைம் டேட்டா கிடைக்கலாம், இமீடியட்டாக டேட்டா கிடைக்குதுன்றாங்க. அதே மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கான் டேட்டா எடுக்குன்னு சொல்கிறாங்க, அது ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து கன்சியூமர் ப்ரைஸ் சேஞ்சஸ் தெரியுது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த பக்கம் விற்கிற சைடு மட்டும்தான் டேட்டா வருது, கன்சியூமர்ஸ் வாங்குறாங்கல்ல, கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ பிரியாணி ஒசூரில் எவ்வளோ சண்டே மட்டும் அதிகமாக ஓடும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சண்டே மட்டும் அதிகமாக ஓடும், ஐ மீன் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ரெண்டாவது டஸ் நாட் கவர் சர்வீசஸ். இதில் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் சர்வீசஸ் செக்டார், மெயின் செக்டார் இருக்கு இல்லையா, அது வர்றது இல்லையா, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. இன்னொன்று கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் இருக்கு இல்லையா, அதில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இப்போ ஐட்டம்ஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்க பாருங்க, 370 ஐட்டம்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் கேட்டகரிஸ் இருக்கு ஆக்சுவலாக. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயிஸ், இந்த மாதிரி பல கேட்டகரியில் அவங்களுடைய கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு. சரி, இந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தான் இருக்கணும், ஐடியல் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஒரு கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப இருந்தால் தான் ப்ராப்ளம். அந்த மாதிரி வந்து சக்கரவர்த்தி கமிட்டின்னு ஒரு கமிட்டியில் 4% இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜனவரியில் வந்து 5,800 ரூபாய் வித் கிராம் கோல்டு 42% ஏறி நிற்குது முந்தா நேரத்தில் சொல்கிறேன். 42 பாருங்க, இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க, 4% தான் இருக்கணுன்றாரு. 4 எங்க, 42% எங்க, 10 மடங்கு ஜாஸ்தி. ஸோ டிவியேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க? 5.5 ஓகேன்றாங்க. 5.5% ஓகேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஒரு சில கண்ட்ரீஸில் 20% 25%லாம் டீவியேஷன் இருக்கும். அப்படி இருந்தால் கரன்சி ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நிறைய இஷ்யூஸ், கண்ட்ரி திவால் ஆகிடும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னொன்று பிலிப்ஸ் கர்வ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு எக்கானமிஸ்ட் இருக்கார், பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, இது எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உல்டாவா ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்ததுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். இன்ஃப்ளேஷன் ஹைனா ரெண்டு ஃபேக்டர் சொல்கிறாங்களா, இன்ஃப்ளேஷன் ஹை அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேர். சொல்ல புரியுதா பாருங்க? ஓகேங்களா? இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குமா, அந்த கான்செப்டை பற்றி சொன்னது பிலிப்ஸ் கர்வ்னு பேர், பிலிப்ஸ் வளைகோடுன்னு பேர். எக்கானமியில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்ஃப்ளேஷன் சம்மந்தமாக வேற என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து டீஃப்ளேஷன். பண வாட்டம்னு தமிழ்ல பேர், அதுக்கு பேர் பண வீக்கம், இதுக்கு பேரு பண வாட்டம் தமிழ்ல. அப்படியே ஆப்போசிட் என்ன சொன்ன, நம்ம பொருளுடைய விலை வந்து குறையுது, மணியுடைய வேல்யூ கூடுது அப்படின்னா இந்த கான்செப்ட் டீஃப்ளேஷன் அப்படின்னு பேர். இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட். இன்ஃப்ளேஷன்ல நம்ம என்ன சொன்னோம், மணி வேல்யூ ஃபால்ஸ், பிரைஸ் ஆஃப் த குட்ஸ் ரைஸ் சொன்னோம். அப்படியே ஆப்போசிட்ல சொன்னா டீஃப்ளேஷன் அப்படின்னு பேர். அப்புறம் டிஸ்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சும்மா சின்ன கான்செப்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கெட் டு நோ. டிஸ்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, ரிடக்ஷன் இன் இன்ஃப்ளேஷன். ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா, ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் 20% 15% இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் டிஸ்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? சின்ன கான்செப்ட். பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்டாக்ஃப்ளேஷன் அதாவது ஸ்டாக்னண்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டாக்னண்டா இருக்கிறதுனா ஒரே இடத்துல தங்கின குட்டை மாதிரி, தேங்கின குட்டை மாதிரி இருக்குது, ஸ்டாக்னேட் ஆகுறதுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறதுன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ ஸ்டாக்னன்ட் எக்கானமி பிளஸ் இன்ஃப்ளேஷன். எக்கானமி ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு, அதுல இன்ஃப்ளேஷன், அதுக்கு ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். அது எப்போ நடக்கும்னு சொல்றாங்க, எக்கானமிக் ரெசிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. எக்கானமியில் டவுன் ட்ரெண்ட் இருக்கு ஆக்சுவலா. இப்போ நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா, பிஸ்னஸ்ல எப்பயுமே அப் ட்ரெண்ட் இருக்கும், டவுன் ட்ரெண்ட் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப் ட்ரெண்டும் ஃபுல்லாக எல்லாம் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். டவுன் ட்ரெண்டும் ஒன்று வரும், எல்லா பிஸ்னஸ்க்குமே அது சகஜமாக ஆக்சுவலா. ரீஃப்ளேஷன் அப்படின்றது வேற எதுவும் ஆக்சுவலா. இது புரிஞ்சுக்க முடியுமா பாருங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா ஸ்டாக்னேஷன், ஸ்டாக்னேட்டட் எக்கானமி பிளஸ் இன்ஃப்ளேஷன், அதுக்கு ஸ்டாக்ஃப்ளேஷன் பேர். இங்கிலீஷ்ல பிளெண்டட் வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட்ல என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க, நான் படிச்ச ஞாபகம் இருக்கா முன்னால, மானிட்டரி மெஷர்ஸ், கிரெடிட் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னாக்க பணப்புழக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாங்க, டைட் மணி சப்ளை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இது படிச்ச ஞாபகம் இருக்கா? ஆமா, அதை பண்ணுவாங்க ஆக்சுவலா. பாருங்க, இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட், எல்லா ரேட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண மானிட்டரி மெஷர்ஸ் என்ன எடுப்பாங்க, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரீப்போ, ரிவர்ஸ் ரீப்போ, பேங்க் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டா மணி டைட் ஆகிடும், அப்போ அதிகமான புழக்கத்தில் இருந்த பணம் பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்றது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கிறேன். பணப்புழக்கம் அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் காசு ஆகும், அப்போ தே வில் ரிசார்ட் டு டைட் மணி சப்ளை, விச் மீன்ஸ் தே வில் இன்க்ரீஸ் ஆல் தீஸ் பேங்க் ரேட்ஸ். சரியா? ஃபிஸ்கல் மெஷர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. இன்னொன்று, அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரிடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் செலவை குறைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, சும்மா தியரிட்டிக்கலா சொல்றாங்க. அதே மாதிரி பப்ளிக் பாரோயிங் இருக்குல்ல, கடன் வாங்குறாங்க இல்லையா, கடன் வாங்குறதையும் குறைப்பாங்க, செலவையும் குறைப்பாங்க, கடன் வாங்கி குறைச்சா என்ன கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டேக்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க, என்ஹான்சிங் டாக்ஸேஷன், டேக்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்றதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒன் மோர் ரவுண்ட் நீங்க பார்க்கலாம் பாருங்க. ஓகேவா? இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண, அதை கரெக்டாக அலைன்மெண்ட் எடுத்துட்டு வர என்ன பண்றோம், வில் ரிசார்ட் டு மானிட்டரி பாலிசி. நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? மானிட்டரி பாலிசியை நம்ம கையில எடுப்போம். என்ன சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் டைட் மணி சப்ளை, அப்படின்னா பேங்க் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அதில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். பாருங்க, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பேங்க் ரேட்னா என்னன்னு தெரியும், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்னா
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுவே வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, சேல் பண்ணி வாங்குறது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் படித்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட். குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ்ல என்ன பண்றாங்க, இந்த கிரெடிட் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ லோன் வந்து நீங்க 10 கோடி வேணும்னு அப்ளை பண்றீங்க, சரியா? அதில் எடுத்த உடனே 10 கோடி கண்மூடித்தனமா கொடுக்கறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, சீலிங் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த பேண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு சேலரி, இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி, இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு அங்கே டைட் பண்றாங்கன்னு சொல்றேன். சீலிங் ஆன் கிரெடிட்னா கிரெடிட் கொடுக்குற இடத்துல டைட் பண்றாங்க. ஃப்ரீயா கிரெடிட் நீங்க 10 கோடி கேட்டால் 10 கோடியும் கொடுக்கறது, 8 கோடி கொடுக்கறது இல்லை, ஒரு 5.5 கோடி கொடுக்கலாம், 5 கோடி கொடுக்கலான்னு சீலிங்லேயே அவங்க டைட் பண்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது டைரக்ட் ஆக்ஷன், மாரல் ஸ்வேஷன். மாரல் பெர்சுவேஷன் அப்படின்னா கொஞ்சம் அறிவுறுத்தி சொல்றது, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் சொன்னா கேளுங்க அப்படின்னு அறிவுறுத்தி சொன்னா அதுக்கு மாரல் சுவேஷன்ல பெர்சுவேஷன் அப்படின்னு பேர் வைக்கலாம். அப்புறம் டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா சொல்லி சொல்லி கேட்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம, அவங்க வந்து ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க. ஐ திங்க் அந்த ஐசிஐசி பேங்க் கிட்ட போனாவே பேரிகேட் போட்டு வச்சிருக்கலாம், ஏன்னா 2 வீலர் பார்க் பண்ணிடுவாங்க, உள்ளேயே போக முடியாது பேங்க்குள்ள. அண்டர்ஸ்டாண்ட், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அங்கே வண்டி நிறுத்தாதீங்க, வண்டி நிறுத்தாதீங்க, செக்யூரிட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்லி சுஸ்தாயிருவார், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இதில் சொல்றாங்க. பப்ளிசிட்டி அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாருக்கும் நாலேஜ் மூலமா பரப்புறது, இப்படி பண்ணாதீங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்ல வந்து ரெகுலேஷன் ஆஃப் கன்சூமர்ஸ் கிரெடிட், அந்த கன்சூமர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறோம் இல்லையா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் டைட் பண்றது, இதை வந்து குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிசிக்கல் எக்கானமிக்ஸ்ல என்ன பண்றாங்க, நம்ம படித்தோம் இல்லையா பாருங்க. பிசிக்கல் எக்கானமிக்ஸ்ல என்ன சொன்னோம், பப்ளிக் ரெவென்யூ, அதுல டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ. நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லா டேக்ஸ் ரெவென்யூ மட்டும் பார்த்தோம், டேக்ஸ் ரெவென்யூ. அதனால அந்த டாபிக் ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூ பார்க்கணும். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கணும், டேக்ஸ் ரெவென்யூ ஒன்று மட்டும் தான் பார்த்துருக்கோம், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும், நான் டேக்ஸ் ரெவென்யூ என்ன, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, பப்ளிக் டெட் என்ன, பிசிக்கல் பாலிசி என்ன, இப்படி இந்த டாபிக்கோட முடிச்சிடலாம். ஒரு கொஞ்சம் டாபிக் இருக்கு, சரியா? ஸோ பப்ளிக் ரெவென்யூல நம்ம ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தது டேக்ஸ் ரெவென்யூ, டைரக்ட் டேக்ஸ், டாக்ஸேஷன் சிஸ்டம், இன்டைரக்ட் டேக்ஸ், அதை பற்றி எல்லாம் பார்த்தோம். வேட் பார்த்தோம், ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு ஐட்டம் என்ன இருக்குது, நான் டேக்ஸ் ரெவென்யூ. வந்து கொஸ்டின் போன்றே கேட்டிருக்காங்க, சரியா? நான் டேக்ஸ் ரெவென்யூ பாருங்க, டேக்ஸ் ரெவென்யூ ரெஃபர்டுன்னா அதுலேயே சொல்லிட்டோம் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், நான் டேக்ஸ் ரெவென்யூ மட்டும் தான் பார்க்கணும். நான் டேக்ஸ் ரெவென்யூன்னா என்ன, வரி இல்லாமல் வேற வகையில் வரக்கூடிய பண ஆதாயம் என்னென்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் பாருங்க. பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றாங்கல்ல கவர்மெண்ட்ல, அதுக்கு நீங்க கட்டணம் கட்டுறீங்க, பாஸ்போர்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கட்டணம் வாங்குறாங்க. இன்னொன்று டிரைவிங் லைசன்ஸுக்கு கட்டணம், எல்லாத்துக்குமே கட்டணம் இருக்கு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறாங்க, உங்ககிட்ட ஃபீஸ் வாங்குறாங்களா இல்லையா? எவ்வளோ வாங்குறாங்க, 300 ரூபாயா, 100 வாங்குறாங்க. அந்த மாதிரி சொல்றேன். ஒரு 100 பாருங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் போகுது, 10 லட்சம் அப்ளிகேஷன். கவர்மெண்ட்டுக்கு எல்லா வகையிலும் இன்கம், தட்ஸ் வை ஆல் ஆர் சூப்பர், சரியா? ஸோ ஃபீஸ் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபைன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபைன் என்ன, ஃபைன் பெனால்ட்டி யார் போடலாம், எல்லா மட்டத்துலேயும் போடுறாங்க, பெனால்ட்டி போடுறாங்க பாருங்க. இப்போ இது ஹெல்மெட் போட்டு போறீங்க, திடீர்னு அவனுக்கு மூட் சரியில்லை நிற்க வச்சு கேட்குறான், உடனே என்ன பண்ணுவோம், 3 பரவாயில்ல, இப்போ ஆகுனா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணா போதும். வாகன ஏதோ ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல, ஓகேவா? அதில் உங்களுக்கு லோட் ஆகிடும், நீங்கள் கத்தியே ஆகணும் ஏற்றிட்டாக்க, அந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க. ஸோ டிராஃபிக் ஃபைனு, நீதிமன்றத்தை அவமதிச்சாங்க, புறக்கணிச்சாங்க, அது இது பாருங்க. குப்பத்தொட்டினா அபராதம் விதிக்கப்படும். சோ மெனி ஃபைன்ஸ் இன் கவர்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து அர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ் பாருங்க. பொது நிறுவனங்கள் நடத்துறாங்க இல்லையா, பெரிய பெரிய கம்பெனிஸ் நடத்துறாங்க. என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஓஎன்டிசி, ஆயில் கார்பரேஷன், இந்த பெட்ரோல் போடுறோம்ல, பிபிசிஎல், கவர்மெண்ட் பெட்ரோல் கம்பெனி போடுறோம் இல்லையா, ஹியூஜ் ப்ராஃபிட் வருது அதில், கம்பெனியில் ஹியூஜ் ப்ராஃபிட். அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா, இந்த ப்ராஃபிட் வர்ற பணத்தை அப்படி கையில் வச்சுட்டு செலவு பண்ண போகிறாங்க, அதை இன்டர்ன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மணி என்ன ஒரு பீரியட்ல மல்டிப்ளை ஆகி போய்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பணம் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க, சரியா? அப்புறம் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர்மெண்ட் லெவின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. லெவின்னா டேக்ஸ்ன்னு அர்த்தம், லெவி அப்படின்னா ஒரு டேக்ஸ் ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் ரோடு வருது, ரயில்வே வருது, ப்ராஜெக்ட் வருது பாருங்க, ஏர்போர்ட் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு அந்த லேண்டை டெவலப் பண்ணுறாங்கல்ல, லேண்ட் டெவலப்பர்ஸ், அவங்க கவர்மெண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறாங்க, டெவலப்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி போட்டு வாங்குறாங்க பாருங்க. ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவி, பக்கத்தில் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது,
உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, லேஅவுட் போடுறாங்கன்னா அந்த பக்கத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு போட்ட உடனே 10 லட்சம் போயிட்டு இருந்தது ஏக்கருக்கு. இப்போ உதனப்பள்ளி ரோட்டில் 3 கோடி சொல்கிறாங்க. ரோட்டில் ஒரு ஏக்கர் 3 கோடி சொல்கிறாங்க. இந்த சந்தாபுரா அத்திப்பள்ளி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இந்த உதனப்பள்ளி 8 வருஷம் கழிச்சு இருக்கும். ஐ மீன் எல்லாம் இங்கே ஃபில் ஆகிடும், அப்படியே பாப்புலேஷன் அது பக்கம் மூவ் ஆகி போவாங்க. எல்லாமே ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும். அப்புறம் கிஃப்ட்ஸ், கிராண்ட்ஸ், எய்ட்ஸ் அப்படி வருது. கிராண்ட்ஸ் அப்படின்னா என்ன பாருங்க, ஆக்சுவலாக மத்திய அரசாங்கம் வந்து நிதியுதவி தராங்க, மாநில அரசாங்கத்துக்கு சரி உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு தராங்க, அதை சொல்கிறாங்க. ஃபாரின் எய்ட் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலாக ஃபாரின் எய்ட்னா என்னது, வெளிநாட்டு நிதி உதவி. IMF, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, லோன் கேட்டாலோ ஹெல்ப் தேவைனாலும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. பாருங்க மிலிட்ரி எய்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஃபுட் எய்ட், டெக்னாலஜிக்கல் எய்ட். பாருங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஒசூருக்கு வந்திருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் ரிவர் ஓடுது, ஃபுல்லாக வாட்டர் போகுது இல்லையா? அங்கே இருந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே பைப்டு வாட்டர் சப்ளை கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்தது காரணம் வந்து ஸ்டாலின். கருணாநிதி பீரியடில் டெப்யூட்டி சிஎம்மாக இருந்தார். அவருடைய நல்ல எஃபர்ட் எடுத்து அப்போ ட்ரை பண்ணார். உண்மையிலே ஒசூருக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுல்லாக எல்லாமே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வருது, தர்மபுரி வில்லேஜ் எல்லாம் கிராஸ் ஆகி வருது. அங்கே என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு ஓடுது தண்ணி. இப்போ எவ்வளோ ஃபுல்லாக 6 டைம் டேம் ஃபில் ஆகிடுச்சு, கேள்விப்பட்டீங்களா? மேட்டூர் டேம் வந்து 6 டைம் ஃபுல் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன, தண்ணி அதிகமாக ஓடுது. ஆக்சுவலாக காவிரியில் ஃபுல்லாக தண்ணி ஓடுது. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து பொதுமக்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஜப்பான் நாட்டு ஹெல்ப்போட பண்ணாங்க. 1500 கோடி ஏதோ ப்ராஜெக்ட் சொன்னாங்க. அப்போ 1500 crores பணம் ஃபாரினில் ஜப்பான் ஹெல்ப் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து தான் இப்போ தண்ணி ஃபுல்லாக சப்ளை ஆகுது. வீட்டுக்கு வந்தது இங்கே, இந்த வீட்டுக்கு தண்ணி அதில் தான் வருது. அது வரலைன்னா தண்ணி வராது. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க அங்கே வந்து. ஸோ இன்ஃப்ளேஷன் பற்றி பார்த்துட்டோம். டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ 2 பார்த்துட்டோம், மெயின் ஐட்டம்ஸ். இன்னொன்று என்ன சொல்கிறோம், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு என்ன இருக்குது, தொட்டதெல்லாம் செலவு தான். ஓகேவா? செலவை அவாய்ட் பண்ண முடியுமா? ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, டிக்கெட் எடுக்கிறீங்க, இங்கேருந்து போகிறீங்க, காரில் போகிறீங்க, காருக்கு பே பண்ணுறீங்க, உள்ள ஸ்நாக்ஸ்க்கு பே பண்ணுறீங்க. வரும்போது சும்மா இருக்காமல் அந்த பக்கம் ரெட்டிஸ் பிரியாணி வாவான்னு கூப்பிடுது. வீட்டில் யார் சமைக்க போகிறோம், அங்கே ஒரு 500 ரூபாய். ஸோ 2000 ரூபாய் செலவு ஆகிடுது. வாரத்துக்கு 2000 ரூபாய் இந்த கணக்கில். மற்ற கணக்கில் வால் பாக்கெட்டோ எக்ஸ்ட்ரா ஒன்று அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்ட்ரெச் தான் ஆகுது. சேவ் பண்ணி வாழலாம், பட் நம்ம என்ன காந்தி காலத்தில் இருக்கிறோம், நம்ம தானே? அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, அரசாங்கத்தினுடைய செலவு, லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓவரால் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது என்னென்ன பாருங்க, காசஸ், என்னென்ன காரணத்தினால கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே வரும், பாப்புலேஷன் growth. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாப்புலேஷன் growth. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது பாருங்க, ஷெம்ராக்கில் போட்டு அழகாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு டெய்லி கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியும். 2 குழந்தைங்கன்னா கொஞ்சம் பேர்டன் ஜாஸ்தி, 3 குழந்தைன்னா அப்பா ரொம்ப கஷ்டம், 4 குழந்தைன்னா அதை விட கஷ்டம். எப்படி கஷ்டம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்துக்கு. அப்போல்லாம் கவர்மெண்ட் ஃபீஸ், பால்வாடி ஸ்கூலுக்கே 30,000 ஃபீஸ்லாம் கிடையாது. ஸ்கூல்லலாம் நல்லா ஒரு பைசா கொடுத்ததில்ல கவர்மெண்ட்டில் படித்தப்ப. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சேர்ப்பீங்களா, இங்கே சேர்ப்பீங்களா? ஒரு குழந்தைய சேர்த்துறீங்க, 3வது குழந்தை பார்க்காதா, என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ பேர்டன் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் ரீசன் இந்தியாவில். எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் பாப்புலேஷன். அதுலேயே வந்து என்ன சொல்கிறதுனா ப்ராப்ளமேட்டிக் பாப்புலேஷன். இப்போ சவுத் இந்தியா ஃபார் பெட்டர், தமிழ்நாடு வந்து செகண்ட் டெவலப்டு எக்கானமி, ஜிடிபிலாம் படிக்கிறோம். நார்த்தில் வந்து பிமாரு ஸ்டேட்ஸ்னே இருக்குது ஆக்சுவலாக. அந்த பிமாரு ஸ்டேட்ஸ்னால் புவர் ஸ்டேட்ஸ். பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச பிமாரு ஸ்டேட்ஸ்னே சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்டேட்டும் பயங்கர ரப்சர் ஸ்டேட்ஸ். ஹியூஜ் பாப்புலேஷன், யூஸ்லெஸ் பாப்புலேஷன், வதன்னு பேத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கே கஞ்சிக்கு வழி இல்லை. 9 உருப்படி வீட்டில் 9 பிள்ளைங்க. அதில் பொட்ட பிள்ளைங்க அதை யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க முடியாது, ஸ்கூல் கூட அனுப்ப முடியாது. இந்த ஆக்ரான்னு ஒரு சிட்டிக்கு போயிருந்த ஒரு டைம், பார்க்கவே முடியல. சிட்டி டெவலப்டு ஏரியா பக்காவாக இருக்குது, நான் டெவலப்டு ஏரியா ஃபில்த்தியாக இருக்குது பார்த்தா. நார்த் இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. டெவலப்டு ஏரியாஸும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாப்புலேஷன் growth. 2வது டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நல்லா கவனிங்க பாருங்க, கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ணணும். இந்தியாவில் பட்ஜெட் போடுறாங்க இல்லைங்களா, அதில் அதிகமாக எந்த துறைக்கு வந்து பணம் செலவு பண்ணுறாங்க, எக்ஸ்பெண்டிச்சரில் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர்னா டிஃபென்ஸ் செக்டார். பாருங்க டேட்டா எடுத்து நான் வந்து 13% வந்து
உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டில், இந்தியாவுடைய பட்ஜெட்டில் 13% வந்து பாதுகாப்பு துறைக்கு செலவிடுறாங்க. நீர்மூழ்கி கப்பல் வாங்குறாங்க, ட்ரோன் வாங்குறாங்க, ஹெலிகாப்டர் வாங்குறாங்க, நாட்டு எல்லைகளை பலப்படுத்தணும். என்ன ரீசன்னால பண்ணுறாங்க? இந்தியாவுக்கு பக்கத்தில் 2 கண்ட்ரிஸ் இருக்காங்க, பரம எதிரிகள். ஒன்று வந்து பாகிஸ்தான், அண்டர்ஸ்டாண்ட், இந்த பக்கம் சைனா. இந்த பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்களை எப்படி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. தே ஆர் டெட் அகேன்ஸ்ட் இந்தியா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் குடும்பம் வம்சமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்தியாக்காரன் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த கிஹாத் சினிமாலாம் பார்த்தீங்களா இல்லையா, இந்த பாகிஸ்தான் பேஸ்டு டெரரிஸ்ட் ஸ்டோரிஸ் ஃபுல்லாக அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி அதை பாய்சன் பண்ணி எடுத்து பண்ணிட்டாங்க. அதனால இந்த இஷ்யூலாம் நடந்தது. ஆக்சுவலாக பெஹல்காம் அட்டாக் அப்படிலாம் நடந்தது. ஸோ பயங்கரமான ஒரு பயங்கர டெரரான ஒரு எனிமி யாருன்னா பக்கத்தில் பாகிஸ்தான். அதை மேனேஜே பண்ண முடியல, பார்த்துக்கவே முடியல. இப்போ கூட பாருங்க என்னாச்சு, ஆக்சுவலாக ஏர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ரொம்ப டைட் ஆகிடுச்சு, சண்டை போட்டாங்க இல்லையா, வார் வந்தது, 4 நாள் நல்ல வேலை நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக. அதாவது என்னென்னா இப்படி பண்ணுறது, விட்டுறது, திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு சரி திருப்பி ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுறது, அதாவது நிம்மதியாக இருக்க விடுறது இல்லை. இதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் சைனான்னு இன்னொரு கண்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக. சீனா வந்து நம்மளை விட எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபார்வர்டான கண்ட்ரி. அங்கே சிஸ்டமே வேறு, கம்யூனிஸ்ட் சிஸ்டம், அவங்களுடைய பேசிக்ஸே வேறு ஆக்சுவலாக. தே வெரி வெரி ஃபார் அஹெட் ஆஃப் அஸ். சீனா வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக சூப்பராக நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ இந்தியா சைனா வார் வந்தப்போ சைனா தான் ஜெயிச்சது. நம்மளை விட 5 மடங்கு எல்லாத்துலேயுமே இருக்காங்க. பாருங்க, ஜிடிபி வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை விட 5 மடங்கு சைனா இருக்காங்க. உலகத்தில் 2வது ஜிடிபி கண்ட்ரி சைனா. இந்தியாவும் டெவலப்பிங் கண்ட்ரி, சைனாவும் டெவலப்பிங் கண்ட்ரி. நம்மளுக்கும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க ஜிடிபி $20 ட்ரில்லியன் அரௌண்ட் இருக்கு ஆக்சுவலாக. $20 ட்ரில்லியன் சொல்லுவாங்க. வேர்ல்டில் செகண்ட் எக்கானமியாக இருந்திருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும், சைனீஸ் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கூட அந்த கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இட் சீம்ஸ் தட் தேர் ஹார்ட் ஒர்க்கிங். பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா வந்து இப்போ 3rd 4th பிளேஸில் வரதா சொல்கிறீங்க. இந்தியாவை விட 5 மடங்கு சைனா இருக்காங்க எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த ரீசன்னால டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, செலவு கூடுதுன்னு சொல்கிறாங்க. 3வது என்ன சொல்கிறோம், கவர்மெண்ட் சப்சிடிஸ். பாருங்க, உரம் விற்கிறாங்க இல்லையா, உரம் அந்த என்ன சொல்கிறாங்க, கிராமப்புறங்களில் கவர்மெண்ட் இது கூட்டுறவு சொசைட்டி வச்சுருக்கிறாங்க. அதில் உரம், இப்போ உரம் வந்து ஒரு 30-40 ரூபா கிலோ அப்படின்னா, அந்த ஏழை பாலைங்க, வசதி இல்லாத ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 ரூபா 3 ரூபாயில் குறைச்ச விலையில கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் சப்சிடிஸ் அப்படின்னு பேர். இப்போ மார்க்கெட்டில் வாங்கினா 65-70 ரூபாய் ரைஸு, அங்கே போய் ரேஷன் ஷாப்பில் வாங்கினா 1 ரூபா. 65 ரூபாய் எங்கே, 1 ரூபாய் எங்கே? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கிறதுலன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, பட் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த மானியங்கள் எல்லாத்துக்குமே தராங்க. பாருங்க, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. நீ வந்தால் போதும், காலை உணவு, மாலை உணவு, ஐ திங்க் நைட்டு கூட மீல்ஸ் கையில் கொடுத்து விட வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்களா, பென்சிலு, ரப்பர், ஸ்கெல்லு, அப்புறம் என்ன தராங்க, சைக்கிள் தந்துருக்காங்களா, சத்துணவு திட்டம் போட்டாங்களா, முட்டை போட்டாங்களா, வேற என்ன கேட்டாலும் தராங்க. எல்லாமே தராங்க. கிட்டத்தட்ட புக்கு, நோட் எல்லாம் இலவசம், நீங்கள் படித்தா போதும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸில் வந்து நிற்கிது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் டெட் சர்வீசிங். இப்போ கடன் வாங்கிட்டீங்க, கடனுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதுதான் வெளியே வரலான்னா வெளியே வர முடியல. ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதுக்காக விட்டுற முடியுமா? இல்லை, கடன் வாங்கணும். கடன் வாங்கி கடனை மேனேஜ் பண்ணுறது, கடன் வாங்கி கடன் மேனேஜ் பண்ணுறது, இதுக்கு பேர் வந்து டெட் சர்வீசிங் அப்படின்னு பேர். பாருங்க, இந்தியாவில் வந்து இப்போ ஜிடிபியில் வந்து 82% கடன். இந்திய நாட்டில் ஜிடிபின்னு சொல்லி பட்ஜெட் சொல்கிறோம்ல, அதில் 80% கடன்காரங்களாக இருக்காங்க. அதில் தான் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு 100% தான். தமிழ்நாடு 100% கடன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் நல்ல லக்ஸுரிஸாக இருக்கீங்க, எல்லாம் சூப்பராக இருக்கீங்க, 2 வீலர், கார், 4 வீலர், மொபைல் எல்லாமே வச்சுருக்கிறீங்க, எல்லாம் கடனில் இஎம்ஐயில் ஓடிட்டு இருக்கு. லைஃப் எல்லாம் லக்ஸுரிஸாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வர்றவங்க அதை பார்த்தா அதை ஜீரோ பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அவங்களால பண்ண முடியாது. ஒரு 5 ரூபாயை குறைக்கலாம், 10 ரூபாயை குறைக்கலாம், 100 ரூபாயை வந்து ஜீரோவில் கொண்டு வர முடியாது. சொல்றது புரியுது அவங்களுக்கு? கொண்டு வர முடியாது. அதனால் அவன் பார்க்கலாம், நம்ம போல பெண்ணை லைட்டாக அப்படி வச்சோமா, ஓட்டினோமா, போனோமா, வந்தோமா, பில்டப் பண்ணோமா, அது 5 வருஷம் போயிடுச்சோம் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. ஸோ நோ ஒன் இஸ் சீம்ஸ் டு கேர். இந்த காமராஜர்லாம் இருந்தாங்களே, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் மேபி அவங்க அட்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக, செலவு அதிகமாக இருக்கு. அப்புறம் அர்பனைசேஷன், நகரமயமாதல். கிராமப்புறங்களில் வந்து செலவு கம்மி, நகர்ப்புறங்களுக்கு போனீங்கன்னா செலவு ஜாஸ்தி. ஆமாம் தானே, செலவு ஜாஸ்தி. ஊர் பக்கமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன ஊருங்களில் பிரியாணி சும்மா அவரேஜாக மக்கள் சாப்பிட்றத சொல்கிறேன், 80 ரூபாய்க்கெல்லாம் பிரியாணி தராங்கன்னு நினைக்கிறேன், சின்ன ஊருங்களில் இல்லையா. ஆனால் ஒசூர் அந்த மாதிரி பெரிய ஊருங்களில் என்ன சொல்கிறாங்க, 150 ரூபாய் மினிமம். ஹை கிளாஸாக போனீங்கன்னா 200, 250, 300, 350 தராங்க. அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக.
இந்தியாவில் வந்து பாருங்க 47% வந்து இப்போ அர்பனைஸ் ஆயிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் நகரமயமாதல் அதிகமாக இருக்கு. இப்போ 47% வந்து அர்பன் சைடில் தான் இருக்காங்க. இந்தியாவில் த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஐ திங்க் 48.4% இருக்கு. தமிழ்நாடு பாப்புலேஷன்ல 48.4% வந்து நகரத்தில் வசிக்கிறாங்க. ரூரல் சைடு வந்து ரெஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட 50% இருக்காங்க. சில ஆக்சுவல் டேட்டா வந்து கோவான்னு சொல்லுவாங்க. த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் எதுன்னு கேட்டால் கோவா. ஓகேங்களா? ஆனால் அது குட்டி ஸ்டேட்லேயே, ரொம்ப குட்டி ஸ்டேட். அதனால பெரிய ஸ்டேட்டில் தமிழ்நாடு தான் லீடிங்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஊருக்கெலாம் சுற்றுவோம் இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊரும் போயிருக்கிறேன். எல்லாமே ரோட்ஸ் நீட்டாக இருக்குது, மக்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா டெவலப்டாக இருக்காங்க, ஃபார் பெட்டராக இருக்காங்க. நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியா ஃபார் பெட்டர். இல்லை லேட்டஸ்டாக அட்வான்ஸ்டாக நீட்டாக அப்படிலாம் இருக்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியா வந்து உலகத்தில் 4வது பெரிய பொருளாதார நாடு, இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரி. அது வந்து 3வது ரேங்க், 2வது ரேங்க், 1வது ரேங்க் வரணும்னு ட்ரை பண்ணுறோமா? அப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். பாருங்க, இப்போ எல்லாருமே மிடில் கிளாஸில் சேலரியில் இருக்கிறவங்க, சிங்கிள் சேலரியோ டபுள் சேலரியோ, ஒசூர் பெங்களூரில் எடுத்துக்கலாம், இருக்கிறாங்க இல்லையா? எல்லாருமே பார்த்தா ஒரு கார் வச்சுருக்காங்க, எல்லாருமே லக்ஸூரியஸாக இருக்காங்க, எல்லா அம்யூனிட்டிஸுமே வச்சுருக்காங்க, ரோடு பளிச்சுன்னு போட்டு வச்சுருக்காங்க, ஏரியா உட்காந்து சல்லுன்னு போகுது. நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா? 3 நாள் தொடர்ந்து விடுமுறை. கொடைக்கானல் வந்து ஸ்தம்பித்தது, ஊட்டி ஸ்தம்பித்தது. அது மக்கள் அதை என்ஜாய் அண்டர்ஸ்டாண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. ஒசூர் சுற்றி வந்து 3 ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பெங்களூர் டு மெட்ராஸ்க்கு இன்னொரு ரோடு போடுறாங்க, 8 வழிச்சாலை ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. ஏரோப்ளேன் மாதிரி போகலாம், எங்கேயுமே குறுக்க வண்டியே வராது. இது 2.5 hours போகலான்னு சொன்னாங்க. இந்த புல்லட் ட்ரெயின் ஒன்று கேள்விப்பட்டீங்களா? அது வந்து இப்போ வந்து பாம்பே டு அகமதாபாத் போட்டுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. அது ஓகே ஆயிடுச்சுன்னா சவுத் இந்தியாவில் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை டு பெங்களூர் ஜஸ்ட் 2 hours. அதோட ஸ்பீட் வந்து 350 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் ஸ்பீட் ஆக்சுவலாக. ஸோ பெங்களூர் டு சென்னை இப்போ 350 கிலோமீட்டர் போய் ஏறி இறங்கிறதுக்கு ஒரு ஆயிடும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டெவலப் பாருங்க. ராமேஸ்வரத்தில் வந்து ஃப்ளைட் வரலாம், ராமேஸ்வரத்தில் ஏரோட்ராம் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ ராமேஸ்வரத்துக்கு போகிறதுனா இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து ஆன் ரோடு போகணும். ஆன் ரோடு போனீங்கன்னா ஒரு 8 hours ஆகிடும் கார்லேயே. இந்த எண்டு டு அந்த எண்டு போகணும். இப்போ பெங்களூரில் ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் போய் இறங்கிடலாம். அங்கேயும் ஜஸ்ட் 1/2 hour போய் ராமரை தரிசித்து வந்துடலாம். சரி, அங்கே டெவலப்மெண்ட். இப்போ ஒசூர் வந்து இது இண்டஸ்ட்ரி வந்ததுனால தானே டெவலப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அப்போ செலவு பாருங்கள், ஹியூஜ் செலவு. ரோடெல்லாம் போட்டிருக்காங்களா இல்லையா? இந்த ஸ்டாலின் வராங்க பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணிருக்காங்க, பயங்கரமாக ரெடி பண்ணிருக்காங்க. 11ஆம் தேதி போல் இங்கே ஆனந்த் லேக் பேலஸ் ஒரு ஹோட்டல் இருக்கு ஆக்சுவலாக, அங்கே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஒசூருக்கு வராது போல் 11ஆம் தேதி. இன்னைக்கு என்ன 7 தேர்ஸ்டே வராது போல். அப்புறம் இன்க்ரீஸ் இன் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு ஸ்டேட்ஸ். இந்த கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு சொல்லிட்டு நிதி உதவி தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது இதெல்லாம் செலவு, அதிகமாக ஹியூஜ் செலவு. செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன் 80% வந்து கடனில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் டெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன். இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் என்ன இருக்கு படிச்சு பாருங்க. ஆக்சுவலாக அமௌண்ட் ஆஃப் பாரோயிங் இஸ் வெரி ஹியூஜ். பணம் நிறைய அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்காங்க. லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணால் அதிகமாக கடன் வச்சிருக்கணும். கடன் வாங்க தான் என்ஜாய் பண்ண முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்கி ஒரு ஜாலியாக போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைஃப். ஒரு சொந்த வீடு வாங்குறீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக சோஃபா போடுறீங்க, ஆமாவா இல்லையா? சோஃபாக்கு டெக்கரேஷன் பண்ணுறீங்க. இப்படி தான் போய் 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 கடனில் மாட்டுறது. அந்த மாதிரி தான் இந்தியாவும் அப்படி இருக்கு, செலவு பண்ணி பண்ணி அப்படி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ பப்ளிக் டெட் இருக்கு இல்லையா? அது வந்து இன்டர்னல் பப்ளிக் டெட், எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெட்னு சொல்லு. உள்நாட்டில் கடன் வாங்கியிருந்தா பல சோர்ஸில் கடன் வாங்குவாங்க. உள்நாட்டில் பொதுமக்களுக்கு இருந்து கவர்மெண்ட் கடன் வாங்கலாம், இந்த கடன் பத்திரங்கள் அதெல்லாம் கொடுத்து வாங்குவாங்க, அது ஒரு சோர்ஸ். வெளிநாட்டு கடனா என்ன சொல்லு, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? IMF, வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், நிறைய பேங்க்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல். அவங்களுக்கு அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அது எக்ஸ்டர்னல் சொல்றாங்க. பாருங்க என்னென்ன கண்ட்ரி என்னென்னு சொல்லி டேட்டா எடுத்துருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா சொல்கிறோம் இல்லைங்களா? அமெரிக்கா வந்து 98% கிட்டத்தட்ட 100% கடனில் தான் ஓடுது. எவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்காங்க எல்லாரும். 100% நாடு கடனில் தான் ஓடுது. அதான் 5 வருஷத்துக்கு எலெக்ட் ஆகி வராங்க. ஏன்னா அமெரிக்கா 4 வருஷம் எலெக்ட் ஆகி வராங்க. அப்படியே மேக்கப் பண்ணிட்டு தான் வரேன், அதை வரேன்னு அப்படியே போட்டு போயிடுது. அப்படிதான் இங்கேயும் பண்ணுறாங்க எல்லாமே. ஏதோ பரவாயில்ல, இப்போ எனக்கு செஞ்சு மற்றவங்க யாரும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மோடி வந்து இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் சோ மெனி திங்ஸ் இன் இந்தியா. அவரை பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா மக்களுக்கும் தேவையானது, லாங் லைஃப்பில் ஃப்யூச்சரில் குளோபல் ஹப்பாக கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி நிறைய திட்டங்களை தீட்டி ரொம்ப அழகாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து வராது. ரொம்ப நல்லா சேஞ்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காரு.
பாருங்க எல்லா கண்ட்ரிஸுமே அப்படிதான் இருக்குது. பாருங்க இங்கிலாந்து சொல்றாங்க, யூகே 313% கடன்ல இருக்கான். 313%. நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டா வந்து 82.6% டேட்டா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு 100% கடன் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பப்ளிக் டெட் இருக்கு இல்லையா, பொதுக்கடன், இந்த பொதுக்கடன் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்க, என்னென்ன காரணம் சொல்றாங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. வார் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வார். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும் இந்தியாவில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டார். வெளிநாடு எல்லைகளில் ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா, பங்களாதேஷ் கூட, சைனா கூட, பாகிஸ்தான் கூட, மூணுமே நம்மளுக்கு ஆவாத கண்ட்ரிஸ். ஓகேங்களா, பக்கத்தில் சுற்றி மூணு வீடு எதிரிகள் இருக்காங்க, நிம்மதியாக தூங்கிடுவீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்தியா இருக்கு. அதனால பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த பெஹல்கா அட்டாக் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா என்னதான், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலவு பண்ணாங்க. பாருங்க 13% வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த டென்ஷனே இல்லைன்னா அந்த 13% ஆக்சுவலாக எஜுகேஷன் ஃபீல்டுக்கு 2% தான் செலவு பண்றாங்களாம். எஜுகேஷனுக்கு 6% செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்ல எஜுகேஷனுக்கு 6% செலவு பண்ணா பயங்கர குவாலிட்டியாக எடுத்துட்டு வரலாம். அது பண்ண முடியல அவங்களால. சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ், சமூகத்துல தேவையான விஷயங்களை பண்ண வேண்டிய கவர்மெண்ட். பாருங்க மினிமம் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், மக்களுக்கு அடிப்படையான தேவைகள். பாருங்க ஆதரவற்றோர் இல்லம் கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல, ஆர்ஃபனேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சமுதாய கூடம் வச்சிருக்கிறாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு பட்டா போட்டு வீடு கட்டி தராங்க. புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வீடு கட்டுறீங்களா, கவர்மெண்ட்ல சப்சிடி தராங்க. இப்போ 10 லட்சம் டோட்டல் காஸ்ட் ஆகுது அப்படின்னா 3 லட்சம் சப்சிடி இருக்கு. 3 லட்சம் கவர்மெண்ட்ல ஃப்ரீ, 7 லட்சம் நீங்கள் கொடுத்தா போதும். இந்த மாதிரி நிறைய, அதனால செலவு அதிகமாகுது. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமாக பண்ணுறாங்க, கண்ட்ரியவே டெவலப் பண்ணுறாங்க. ரயில் போகிற பாருங்க, புல்லட் ட்ரெயின் வருது, பவர் ப்ராஜெக்ட்ஸ் கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த புதுசாக கொண்டு வராங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இன்வெஸ்ட் பண்ணாமல் கொண்டு வர முடியாது. அப்போ கடன் வாங்கி தான் தீரணும். ஆனால் கடன் அதிகமாகுது. எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், கடன் அதிகமாகுது. பாருங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அதுவும் பார்த்தீங்கன்னா மணி சர்க்குலேஷன் சம்மந்தமாக வருது. ஸோ எக்கனாமிக் டெப்ரெஷன் வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். எக்கனாமிக் பூமில் இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போது கூட பரவாயில்ல, டெப்ரெஷன் வந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சேர்த்து பார்க்கறதுனால கடன் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, பட்ஜெட்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. சரியா, பட்ஜெட் பாருங்க, பட்ஜெட்ல ரெவென்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. சும்மா ஜெனரலா சொல்லுவாங்க. ரெவென்யூ பட்ஜெட்னா ரெவென்யூ வருது இல்லை, அதுக்கு என்ன செலவு வரவு. கேபிட்டல் பட்ஜெட்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், மிஷின்ஸ்ல கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அதை சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ பட்ஜெட்ல டைப் சொல்றாங்க, கசகசன் இருக்க டேர்ம்ஸ். ரெவென்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட், அப்புறம் சப்ளிமெண்டரி பட்ஜெட். அப்படின்னா வார் சமயம் அந்த மாதிரி வருது இல்லை, இயற்கை பேரிடர்கள், வார் டோட்டலா இம்பேலன்ஸ்டா இருக்குல்ல, அந்த சமயத்துல அந்த மாதிரி போடுவாங்களாம். ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. வரவும் செலவும் ஜீரோ பண்ணணுமா, அப்ப கடன் வாங்க தேவையில்லை. அதுக்கு பேர் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னு பேர். பேலன்ஸ்டு பட்ஜெட்னு சொல்றாங்க. வரவும் செலவும் பேலன்ஸ் ஆச்சுன்னா, 1 லட்சம் இன்கம் 1 லட்சம் செலவு பண்றீங்க, நீங்க வந்து பரவாயில்ல நார்மல் ஜோன்ல இருக்கீங்க. இன்கம் 1 லட்சம், நீங்க 1.5 லட்சம் செலவு பண்றீங்க, எங்க போறீங்க, ரெட் ஜோன் போறீங்க. 50,000 ரூபாய் கடன், மாசம் 50,000 ரூபாய் எவ்வளவு ஆச்சு, இப்படி போறோம். அது சொல்றாங்க. அதாவது வரவும் செலவும் சரியா போச்சுன்னா பேலன்ஸ்டு பட்ஜெட், வரவு செலவும் பத்தல பேலன்ஸ் ஆகலைன்னா அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். அந்த அன்பேலன்ஸ் பட்ஜெட்ல என்ன சொல்றாங்க, சர்ப்ளஸ் பட்ஜெட், டெபிசிட் பட்ஜெட். சர்ப்ளஸ் பட்ஜெட்னா வருமானம் அதிகமா இருக்குது, செலவை விட வருமானம் அதிகமா இருந்தா சர்ப்ளஸ். படிச்சா புரியும் இல்லையா, சர்ப்ளஸ்னா என்ன சொல்லுவோம், வருமானம் அதிகமா இருக்கு, செலவு கம்மியா இருந்தா சர்ப்ளஸ். அதே வந்து வருமானம் வந்து கம்மியா இருக்கு, செலவு அதிகமா இருக்குன்னா டெபிசிட், பற்றாக்குறை பட்ஜெட்னு பேர். இது கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து இந்த இருங்க பாருங்க, பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் போத் பேலன்ஸ் ஆயிடுது, அதனால பேலன்ஸ்டு பட்ஜெட்னு பேர். இன்னொரு கேஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா வர்றது, ஒன்று வரவு எக்ஸ்ட்ரா போறது, இல்லை செலவு எக்ஸ்ட்ரா போறது. வரவு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்கம், அது சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா மைனஸ், டெபிசிட் பட்ஜெட்னு பேர். ஸோ பார்லிமெண்டரி கண்ட்ரோல் இதுல என்ன சொல்லுது, பாராளுமன்றம் வந்து இந்த பட்ஜெட், இந்தியாவுடைய பண பட்ஜெட்ல வந்து 3 ஃபண்ட் சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கண்டிஜென்சி ஃபண்ட், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட், இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு, பணம் செலவு பண்றத மானிட்டர் பண்ற கமிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, பெரிய கமிட்டி அது. இன்னொன்று எஸ்டிமேட்ஸ் கமிட்டின்னு இருக்கு. ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்டிமேட் காஸ்ட் போடுறாங்க இல்லையா, அவங்க போட்டு கொடுக்குறத கண்ண மூடிட்டுலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க, வெரிஃபை பண்ணி சரியா இருக்கா, இதை குறைங்க, இதை கூட்டுங்க, பட்ஜெட் ஓகே பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த எஸ்டிமேட் கமிட்டியில வச்சு பண்றாங்க.
பட்ஜெட்டரி ப்ரொசீஜர், பட்ஜெட்டுக்கு என்ன பண்றாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க பட்ஜெட். அந்த பட்ஜெட் வரவு செலவு கணக்கு என்ன துறை அது இது, நிர்மலா சீதாராமன் போட்டி தூக்கிட்டு வராங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அதை ரெடி பண்றாங்க. ஸோ பல மினிஸ்டர்ஸ்ல கொடுத்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பல துறைகளில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அது இதெல்லாம் பண்ணி ஷேப் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல. ஸோ அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து கேபினெட் கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்குறாங்க. சொல்றது புரியுதா பாருங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் அதை பண்றாங்க, இவங்க கிட்ட ஃபைனல் ஷேப் ஆகி வருது. அந்த ஷேப் ஆனதுக்கு யார் அப்ரூவ் பண்ணணும், கேபினெட் மீட்டிங். பாலிட்டியில் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா, கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு, அவங்க அப்ரூவல் தரணும். அப்ரூவல் தந்த பின்னால அந்த பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்றாங்க. இந்த பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்றாங்க. இந்த பட்ஜெட்ல ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க போன எக்ஸாம்ல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 6 ஸ்டேஜ் இருக்கு பட்ஜெட்ல. பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்றதுல 6 ஸ்டேஜ். என்னென்ன ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து லோக்சபால தான் ப்ரெசென்ட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி விஷயம் எல்லாம் வெயிட்டேஜ் எங்கன்னா லோக்சபால மட்டும்தான், ராஜ்யசபாவுக்கு அதுல வேலை இல்லை. ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்றாங்க எங்க, லோக்சபால. அன்னைக்கு பயங்கரமா வாட்ச் பண்ணுவாங்க எல்லாம். அதாவது ரேட் ஏற்றுவாங்க இறக்குவாங்க. 10% ஏறுச்சுன்னா கட்டணும், இறங்குச்சுன்னா கட்ட தேவையில்லை. இப்போ சொன்ன மாதிரி இப்போ காருக்கு வந்து 10% டேக்ஸ் குறைச்சிட்டாங்க, 1 லட்சம் கம்மி. மிடில் கிளாஸ்க்கு பயங்கர ரிலீவ். யாராவது புதுசாக கார் வாங்கினா கிஃப்டட் ரைட்டா, 1 லட்சம் 10 லட்சம் கார் வாங்குற இடத்துல 1 லட்சம் உங்களுக்கு மைனஸ், நல்ல பெனிஃபிட், நிறைய பேர் வாங்கலாம். ரெண்டாவது ஜென்ரல் டிஸ்கஷன், அது வந்து 2 அவையிலையும் நடக்குமா பாருங்க, போத் ஹவுசஸ். பட்ஜெட் அவங்க ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க, அது மேல டிஸ்கஷன் நடக்குது, அது 2 அவையில் லோக்சபா ராஜ்யசபா நடக்குது. மூணாவது ஸ்க்ரூட்னி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க, அதை வந்து சரியா தப்பா, செலவா அளவு அப்படிலாம் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அவங்க பண்றாங்க. ஆக்சுவலா பண்ணிட்டு அந்தந்த துறைகள்ல எவ்வளவு பணம் கேட்கறாங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ், இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ், பணம் செலவு பண்றதுக்கு அந்தந்த துறையில கேட்கறாங்க இல்லையா, அதை வந்து அலோகேட் பண்றது, பணத்தை அலோகேட் பண்றது, அந்தந்த துறைக்கு பணத்தை அலோகேட் பண்றது எங்க பண்றாங்க, லோக்சபால டிஸ்கஸ் பண்ணி பண்றாங்க. லோக்சபால அதுக்கு வந்து ஓட்டு எடுப்பாங்க பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்டு எடுப்பாங்க. லோக்சபால டிஸ்கஸ் பண்றாங்க, அந்த 40,000 கோடி வந்து இதுக்கு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு மேல வாக்கெடுப்பு நடக்கும். ராஜ்யசபால அதுக்கு வேலை கிடையாது, லோக்சபால மட்டும்தான் ஓட்டிங் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அது வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னா த்ரூ ஆயிடும், நெகட்டிவ் வந்து ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அப்புறம் 5வது என்ன சொல்லுவாங்க, பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில், செலவு பண்ணலாம் அப்படின்ற மசோதா. அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மசோதாவை ஒன்ஸ் அப்ரூவ் பண்ண பின்னால அதை வந்து பாத்தீங்கன்னா அப்ராப்ரியேஷன் பில்லா பாஸ் பண்றாங்க. இந்த செலவை அக்செப்ட் பண்ண பின்னால அதை பாஸ் பண்றதுக்கு பேர் வந்து அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா லாஸ்ட்ல வந்து பாசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் பில், கடைசியில வந்து அந்த பட்ஜெட் தான் ஃபினான்ஷியல் பில்லுன்னு சொல்றாங்க, அதை வந்து பாஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பட்ஜெட் அப்படின்னு பேர். அது சட்டமாக்கப்படுது. அதுக்கு அடுத்து 6 ஸ்டேஜஸ் இருக்கு ஆக்சுவலா பட்ஜெட் ப்ரெசன்டேஷன்ல. பிசினஸ் சைக்கிள் ஒரு கான்செப்ட் லாஸ்ட்ல சொன்னேன், ஒரு சின்ன குட்டி கான்செப்ட், பிசினஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா புரியுங்க பாருங்க. பிசினஸ் சைக்கிள் என்னன்னா அப்ஸ் டவுன்ஸ், அப்ஸ் டவுன்ஸ், அப்ஸ் டவுன்ஸ், இப்படி போகும். பிசினஸ் சைக்கிள் அப்படின்னு பேர். பாருங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், பாருங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பூமிங்கா போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த கார்னர்ல RR பிரியாணின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஃப்ரான்ச்சைசி சென்டர் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காரு, 80 lakhs அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஊர்ல உள்ள கிடைக்கலாங்க, 4 ரோடு மத்திய 4 ரோடு கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணாரு, பிஸ்னஸ் எடுத்திருக்காரு. சரியா, அது கொஞ்சம் என்ன ஆகும், பீக்ல போகும். ஃபர்ஸ்ட் டைமே மார்க்கெட்டுக்கு ஏதாவது புதுசாக வந்தால் ஒரு ரவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க, சிவகார்த்திகேயனா ஓஹோ அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. பார்த்து அப்புறம் சக்ஸஸ் பண்ண பின்னாடி இப்போ சார் பெரிய ஹீரோ ஆயிருக்காரு. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பயங்கர பீக்ல ஒரு டைம் போகும். ஒவ்வொரு பிஸ்னஸ்மே பீக் சீசன் இருக்கு. இந்த அக்ஷய திருதி நாள் ஏதோ ஒரு நாள் சொல்றாங்க,
அன்னைக்கு கோல்டு வாங்கினா என்னவா, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குமா. அண்டர்ஸ்டாண்ட்? ஆமாவா இல்லையா? கையில் காசு இல்லாதவங்க ஸ்கீம் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐதீகம் அது வந்து வர்ற மகாலட்சுமி பூஜை நடந்ததா? இப்போ நடந்ததா? ஏதோ ஏதோ பூஜை நடந்தது, என்னது ஆக்சுவலாக இந்த ஏதோ ஒரு நடந்தது, பெண்கள்லாம் வச்சு கூப்பிட்டுலாம் கொடுப்பாங்களே, என்ன பண்டிகை பேர்? வரலட்சுமி பூஜை. அன்னைக்கு வரமகாலட்சுமியில தான் போய் சேர் எடுக்கணும். வரமகாலட்சுமிக்கு போனால் சூப்பராக கலக்க வச்சிருக்கிறாங்க. எல்லா பண்டிகையும் செலக்ட் பண்ண பிறகு வரமகாலட்சுமி சாமி வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு பூஜை இருக்க வச்சிருக்காங்க. அவங்க பிளஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே தெய்வாதீனமாக ஒரு மெயின்டெனன்ஸ் போடுறாங்க. மக்களை அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. உள்ள போகிற யாரும் எடுக்காமல் வர்றதே இல்லை. இப்படி சொல்கிறேன் நான் வந்து, அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. பாருங்க, இது பீக் சீசன். எப்பவுமே ஒரு பிசினஸ்க்கு பீக் சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் வருது இல்லையா, அதுக்கு பேர் ரெசிஷன், டவுன் ட்ரெண்ட். அது அப்ல பூம்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது, நார்மல் வருது. அதுக்கு ரெசிஷன் அப்படின்னு பேர், பின்னிறக்கம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் வந்து மைனஸ்ல போறது, டோட்டலி டல், உடம்பு சரியில்லாம போய் படுத்துருவோம்ல, அந்த மாதிரி அந்த பிசினஸ் போயிடும். அதுக்கு டெப்ரெஷன் அப்படின்னு பேர். ஆக்சுவலா டெப்ரெஷன் நல்லா பாருங்க, 4 நாள் 5 நாள் பயங்கரமா இல்லை குணம்ல போய் அட்மிட் ஆகிட்டோம். 5 நாள் பெட்ல சும்மா உட்கார முடியும் உங்களால? கடுப்பா இருக்காது, டென்ஷனா இருக்காது. நோயாவது ஒரு நாள் வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துடும். அந்த மாதிரி வந்து அது ரெக்கவரி ஆகிடும். இந்த டெப்ரெஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு முன்னால அதுக்கு ட்ரஃப் அப்படின்னு பேர். ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அது. ஓகேங்களா? அதை பிக்கப் பண்ணி ஆகணும். பாருங்க, நல்லா எந்த எப்பேற்பட்ட உடம்பு சரியில்லாதாலும் 2-3 நாளைக்கு மேலே பெட்ல அங்கே அட்மிட் ஆகும்போது வெறுத்து போயிடுவாங்க. சாப்பாடுக்கு போயிட்டு சாப்பிடாம நார்மல்சி இல்லாமல். ஸோ வெளியே வந்துடுவாங்க. ஸோ திருப்பி என்ன ஆகுது, ரெக்கவரின்னு பேர் எனக்கு. பாருங்க, சுச்சுவேஷன் ரெக்கவர் ஆகிடுது. திரும்ப என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேன்ஷன், பீக், ரெசிஷன். இதுக்கு பேர் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு கான்செப்ட். நம்மளுக்கு புது புக் இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது தியரியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அது சம்பந்தமா சும்மா 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பூம். பூம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பூம், ரெசிஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி, 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பூம் அப்படின்னா பயங்கர சூப்பரா இருக்கும். பாருங்க, ஹெக்டிக் ஆக்டிவிட்டி பயங்கர சூப்பரா இருக்கும். பட்டாசு கடை அன்னைக்கு மட்டும் போய் பாருங்க, 10 நாளைக்கு முன்னால, தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னால பட்டாசு கடை ஒருத்தன் விடாம பம்பர மாதிரி சுத்திட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? கடை உள்ளே போக முடியாது. அந்த 10 நாள் தான். ஐ திங்க் பட்டாசு அன்னைக்கு, அதுக்கு அடுத்த நாள், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லை. அதே மாதிரி தான் பூ, அந்த பண்டிகை சீசன், தீபாவளி பண்டிகை பயங்கர பீக். ஸோ அது வந்து பூம் சொல்றாங்க. பூம்னா மேலே பாருங்க, இது போகிறது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் என்னது, ரெசிஷன், டவுன் ட்ரெண்ட் வர்றது. டவுன் ட்ரெண்ட் வரும்போது என்ன சொல்றோம், எல்லாம் டல் ஆகிடும். பாருங்க, டல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் டிப்ரெஷன், கோமா ஸ்டேஜுக்கு போகிறது, எக்ஸ்ட்ரீம்லி லோயஸ்ட் பாயிண்ட். பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், வெளியே போயிடுவாங்க. கொரோனா டைம்ல நிறைய பேர் பண்ணாங்க. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்ப நிறைய பேர் போயிட்டாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் கம்பல்சரி பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் 15-18% கட்ட முடியாது, எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாரும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராகவேந்திர தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்காங்க, வந்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தெரியுமா? அது டவுன்ல மெயின் இடத்துல இருக்குது. எவ்வளோ பெரிய தேட்டர். தேட்டருக்குரிய வேல்யூவும் போச்சு, ஏன்னா அல்ட்ரா மாடர்ன் தேட்டர் வந்துருச்சு. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிற அல்ட்ரா மாடர்ன் தேட்டர் வந்துருச்சு. அந்த இடம் எவ்வளோ காஸ்ட்லி, எவ்வளோ வேல்யூ. அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தேட்டரா இல்லாமல் எம்டி லேண்டாக மட்டும் இருந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸோ கட்டினா எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணும். ஆமாவா இல்லையா? அந்த தொழில் நலிவடைஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். பழைய டூரிங் டாக்கிஸ் தேட்டர் வந்து ரைட் நவ் இட் ஹஸ் பிகம் அவுட் மாடர்ன். 2 விஷயம். ஒன்று, அல்ட்ரா மாடர்ன் தேட்டர்ஸ் ஆர் தேர். இன்னொன்று, ஓடிடி இஸ் தேர். 10 நாள் டான்னு கூலி வந்து ஓடிடியில் வருது. அதாவது பிஸ்னஸ் ஏரியா மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு லாஸ். அங்கே பாலாஜி தேட்டர் அதுக்கு மேலே மெயினில் வச்சுருக்காங்க. எல்லாம் லேண்ட் அவ்வளோ ரேட் அங்கே வந்து. அவங்க மட்டும் அதை எடுத்துகிட்டு வேறு என்ன பண்ணாலும் ஈல்டு வந்து ஒரு 100% இருக்கும். பட் யூஸ்வலாக பண்ண முடியாது. அதை என்ன பண்ணுறது ஆக்சுவலாக? அந்த தேட்டரும் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன். தேட்டருக்கு புதுப்படம் கொடுக்க மாட்டேன்றாங்க. புதுப்படம் கொடுக்கறதுக்கு அந்த லேட்டஸ்டாக அது தெரில என்னென்ன, புதுப்படமும் வரமாட்டேங்குது. அதாவது இந்த தேட்டரை மறந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ புது தேட்டர் எங்கே போகிறாங்க? கிராண்ட் சினிமாஸ். 4 ஸ்க்ரீன் இருக்குது, சூப்பராக எல்லாம் வச்சுருக்காங்க, பல பலன்னு வச்சுருக்காங்க. எவ்ரி திங் இஸ் ஃபைன். ரெஸ்ட் ரூமில் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ எங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க? அங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆன்லைன் புக்கிங் என்ன, 20 ரூபா 30 ரூபா சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் போகுதுன்னு சொல்கிறேன். பிஸ்னஸ் டல்லாவது போகுது ஆக்சுவலாக. ஸோ இந்த சமயத்தில் பாருங்கள், எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் இருக்குன்றாங்க. லாஸ்ட்டில் ரெக்கவரி ஆகணும் இல்லையா? ஒரு சுச்சுவேஷன் ப்ராப்ளம் வருது, திருப்பி ரெக்கவரி ஆகி பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகி வருது.